ஹாய், வெல்கம் டு ராணி சுரேஷ் சேனல். நம்ம இன்றைக்கி டீ கடை சால்ட் பிஸ்கெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது நம்ம கோதுமையில் தான் செய்ய போகிறோம். ஸோ அது ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் தான். அதனால் டீ கடை பிஸ்கெட் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு பிடிக்கும். சால்ட் பிஸ்கெட்னால் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த பவுலில் 1/4 பவுல் சர்க்கரை அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி பொடி பண்ண அளவு தான் இது. அரைச்சி பொடி பண்ண அளவு இந்த பவுலில் நான் 1/4 பவுல் சேர்த்துருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை அளந்த அதே பவுலில் அரை பவுலுக்கு ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 1/4 பவுல் சர்க்கரை பவுட்ரு பண்ண அளவு, அரை பவுல் நான் ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதில் 1/4 ஸ்பூன் உப்பு போடுறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை கரையணும், ஆயிலில் சர்க்கரை கரையணும், கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அளந்த அதே பவுலில் சுகரு ஆயில் அளந்தும் அதே பவுலில் ஒரு பவுல் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் இது கூடயே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே பிசைஞ்சிக்கலாம். இது நல்லா அமுத்தி பிசைஞ்சிக்கலாம். நம்ம எடுக்கிற அளவெல்லாம் அமுத்தி எடுக்கக்கூடாதுங்க. அந்த பவுலில் மேலாவில் தான் எடுக்கணும். அமுத்தி போட்டு எடுத்து அளவு மாறிடும். பாருங்கள், மாவு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இந்த தொட்டை அப்படி சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டோம். இப்போ மாவு ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும், எடுத்து வச்சுருவோம். இப்போ மாவு ஊறிட்டுருக்கட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அடி கனமான பாத்திரம் வச்சுக்கலாம். அடி கனமான பாத்திரமாக வச்சுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயும் இருக்கட்டும். இப்போ அதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி வைக்கலாம். என்கிட்ட இந்த ஸ்டாண்டு இருக்குது. இதை நான் வச்சுக்கிறேன். இது பேர் என்னன்னு தெரில. இதை வச்சுக்கிறேன் நான். இந்த தவளை தண்ணி தூக்குற குடலாம் வைப்பாங்களோ அந்த ஸ்டாண்டு வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு நல்லா காற்று வெளியே போகாத அளவுக்கு மூடி போட்டு இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பிஸ்கெட் எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்க்கலாம். பிஸ்கெட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த தட்டில் பிஸ்கெட் செய்கிறோமோ அந்த தட்டில் ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு நல்லா நம்ம தட்டில் தடவி விட்டுறலாம். நல்லா தட்டில் தடவி விட்டுட்டு அதில் அப்படியே லைட்டாக கோதுமை மாவு தூவிக்கலாம். அது பிடிக்காமல் பிஸ்கெட் நல்லா பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக கோதுமை மாவு தூவி விட்டுக்கலாம். தூவி அப்படியே தடவி விட்டுக்கலாம். நம்ம ஒரு உருண்டையை இந்த பிளாஸ்டிக் ஸ்ட்ரீட்டில் வச்சு மூடி வச்சுக்கலாம். எங்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை. நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட்டில் போட்டுக்கோங்க. வச்சு நம்ம லைட்டாக சப்பாத்தி மாவு எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க, அப்புறம் பிஸ்கெட் எடுக்க வராது. அவ்வளோதான். ஓரளவுக்கு இப்படி கரெக்டாக தேய்ச்சிட்டு இது எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துகிட்டு நம்மளுக்கு என்ன சைஸ் தேவை, இது நெய்டப்பா மூடி நான் எடுத்துருக்கேன். அதை அப்படியே நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பிஸ்கெட் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸ் மூடி எடுத்து நம்ம அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு இந்த ஓரங்களில் இருக்க பிஸ்கெட்லாம் அப்படியே நம்ம எடுத்துடலாம். அந்த மாவெல்லாம் ஓரத்தில் இருக்க அப்படியே இந்த மாவெல்லாம் எடுத்துட்டு ஒரு தோசை கரண்டி வச்சு இந்த பிஸ்கெட் இப்படி அப்படியே எடுத்துடலாம். எடுத்து இதையும் நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி தட்டில் வச்சுக்கலாம். எடுத்து விட்டுட்டு நம்ம இப்படி எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி தட்டில் வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்லா மாவையும் எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம தேய்ச்சி எந்த தட்டில் வைக்கிறோமோ அந்த தட்டில் எல்லா பிஸ்கெட்டையும் நம்ம வச்சுட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் வைக்கலாம். இப்போ நம்ம அடுப்பில் கடாய் வச்சோம் இல்லைங்களா, ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஹீட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம இந்த பிஸ்கெட் வச்சுக்கலாம். பிஸ்கெட் வச்சுட்டு மூடி போட்டுக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், மூடி போட்டுக்கலாம். ஒரு 20 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குது பிஸ்கெட்டுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், பிஸ்கெட் எப்படி வெந்து வந்திருக்குதுன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது, உடைக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சால்ட்டு பிஸ்கெட்டு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். எப்படி உடையுது பாருங்கள், சூப்பராக வந்திருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, ட்ரை பண்ணுங்கள்.